அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை அவ்வப்போது நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி வருவதோடு களத்தில் நின்று போராடி வருவதை அவர் நினைவுபடுத்தியுள்ளார். ஸ்டாலினின் திமுக அரசு கடந்த 40 மாத கால ஆட்சியில் 3 முறை மின்கட்டண உயர்வுடன் இனி ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்கிற அறிவிப்பு வெளியிட்டது. பத்திரப்பதிவு கட்டணங்கள் உட்பட அரசின் அனைத்து கட்டணங்களும் பல மடங்கு உயர்த்தியிருப்பது, பால் பொருட்கள் விலை உயர்வு பலமுறை உயர்த்தியது, அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு, நியாய விலைக் கடைகளில் குறித்த நேரத்தில் பொருட்கள் வழங்கப்படாமை, கொலை கொள்ளை என்று தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் சிறுமியருக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்களுடைய கேந்திரமாக மாறிய தமிழகம், சென்னை மாநகராட்சியின் மயான பூமி தனியார் மயமாக்கும் முடிவு,